மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாகா வழங்கும் சுபமுகூர்த்தப்பட்டு சென்னை சில்க் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி நேரு ஸ்டேடியம் வர உள்ள நிலையில் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் இருந்து எமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்று நேரு விளையாட்டு அரங்கத்திலே தொடங்கப்பட இருக்கின்றது. பிரதமர் மோடி அவர்கள் 6 மணி அளவிலே இந்த விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைக்க இருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் இந்த விளையாட்டு தொடக்க விழா நிகழ்ச்சியிலே பங்கேற்க இருக்கிறார்கள். கேலோ இந்தியா என்று சொன்னால் என்ன? கேலோ இந்தியா தமிழ்நாட்டிலே இது முதல் முறையாக நடைபெறுகின்றது. ஒட்டுமொத்தமாக நாட்டு அளவிலே, நம்ம இந்திய அளவிலே பார்க்கும்போது 6வது முறையாக கேலோ இந்தியா இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களை, வளரும் இளம் தலைமுறையரை கண்டறிவதற்கான, அவர்களை ஊக்குவிப்பதற்கான இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றது. இந்த கேலோ இந்தியா திட்டத்தின் மூலமாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் இருக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சர்வதேச போட்டிகளுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் பார்க்கப்படுகிறது. இதை எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, கிரிக்கெட்ல நமக்கு ஐபிஎல் இருக்கு. ஐபிஎல் மூலமாகத்தான் ஜெய்ஷ்வால் மாதிரியான ஒரு இளமையான ஒரு யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, ஒரு துடிப்போடு இருக்காங்க, திறமையோடு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த மாதிரி இது போன்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் மூலமாக பல்வேறு விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய திறமையானவர்களை கண்டறிவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த விளையாட்டுப் போட்டிகள் அமையும். 2018ஆம் ஆண்டு மத்திய அரசு இந்த விளையாட்டுப் போட்டிகளை அறிமுகம் செய்தது. தொடர்ந்து 6வது ஆண்டாக தற்போது நடைபெறுகின்றது. முதல் முறையாக தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு பெருமையான ஒரு விஷயம். இதுல என்னென்ன மாதிரியான போட்டிகள் நடத்தப்படும் என்று நாம் பார்க்கும்போது, கபடி, கைப்பந்து, ஜூடோ, பளுதூக்குதல், வில்வித்தை, குத்துச்சண்டை, பூப்பந்தாட்டம், டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட பல்வேறு விதமான விளையாட்டுகள், குறிப்பாக சைக்கிள், ஜிம்னாஸ்டிக், நீச்சல், ஹாக்கி, டென்னிஸ், துப்பாக்கிச் சுடுதல், யோகா, மல்யுத்தம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விளையாட்டுகள் இந்த கேலோ இந்தியா திட்டத்தில் இருக்கு. இதில் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்கள், கிட்டத்தட்ட 36 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இருக்கிறார்கள். 5500க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இருக்கிறார்கள். சென்னை மட்டுமில்லாமல் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் இந்த கேலோ இந்தியா போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. அதற்கு தேவையான விரிவான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து முடித்திருக்கின்றது. தமிழக அரசு பொறுத்தவரையிலே ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டே செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி முடித்திருந்தது. அதே போல மிக பிரம்மாண்டமாகவும் மிக சிறப்பாகவும் இந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி முடிக்க தமிழக அரசு உறுதி பூண்டிருக்கிறது. எனவே அதனுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைக்கப்பட்டு அவர் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கின்றார். இந்த விளையாட்டுப் போட்டிகள் இன்று முதல் வரக்கூடிய 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விளையாட்டுப் போட்டிகள் மூலமாக நாம் முன்பே குறிப்பிட்டது போல பல்வேறு விளையாட்டு துறைகளில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இதில் ஆர்வம் பெற்று வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்படுவதால் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் போன்றோரெல்லாம் ஊக்கம் பெறுவார்கள். இது போன்ற போட்டிகளில் நாமும் பங்கேற்கலாம், இப்படிப்பட்ட விளையாட்டுகள் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு மிகுந்த ஆர்வத்தோடு வருவார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள், இளம் தலைமுறையினர் விளையாட்டுப் போட்டிகளிலே சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழக அரசு இந்த போட்டிகளை தொடங்கி இருக்கின்றது. ஒளிப்பதிவாளர் கருப்பையாவுடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.